காஞ்சிபுரத்தில ஒரு பெரிய வில்லுப்பாட்டுக்கு போயிருக்காரு. மகா பெரியவா எங்கேயோ உட்காந்துட்டுருக்காரு. ஏகப்பட்ட கூட்டம். இவர் வில்லுப்பாட்டு அப்படின்னு சொன்னா நெறைய பேர் கூடிட்டாங்க. எல்லாரும் அப்போ அவரு ஆசீர்வாதம் பண்றதுக்கோசரம் அவர் எங்கேயோ இருக்காரு. அவரு இந்த பக்கம் வரல. இவர் உட்காந்துட்டுருக்காரு. மேடையில உட்காந்துட்டுருக்காரு. ஆரம்பிக்க போறாரு. அந்த சமயத்தில அவர் மகா பெரியவாள பார்க்குறாரு. பார்க்குறப்போ, அவருக்கு மைண்டில என்ன தோன்றது அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் மகா பெரியவா, ஒரு பக்கம் காமாட்சி அம்பாள். 2 பேரும் அ அந்த அந்த மாதிரியான அவருக்கு ஒரு மனக்கண்ணுல ஒரு எண்ணம் தோன்றுகிறது. ஒரு காட்சி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாரி ஒன்று தோன்றுகிறது. அதே சமயத்தில மகா பெரியவா கிட்டக்க இல்லையே, அவர்ட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்க முடியல. ஏன்னா, அவர் இங்கேருந்து ஒரு நமஸ்காரம் பண்ணா கூட அவர் பார்க்க முடியாது. இவருக்கு தெரியும் அங்க மகா பெரியவா இருக்காரு அப்படிங்கிறது. அந்த மாரி இருக்கிறப்ப அவருக்கு அப்பவும் ஒரு எண்ணம் தோன்றுகிறது. கோபுர தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோபுர தரிசனம் பாப விமோசனம் அப்படின்பாங்க. அதனால தான் அந்த காலத்தில நம்முடைய தமிழ்நாட்ல மிகப்பெரிய கோபுரங்களை எல்லாம் எழுப்புனாங்க. எங்கே இருந்தாலும் அந்த கோபுரத்த தரிசனம் பண்ணாவே உடனே கோபுரம், அப்புறம் உள்ள இருக்கிற கோவில், உள்ள இருக்கிற கருவறையில இருக்கிற தெய்வம் அப்படிங்கிற மாரி அந்த எண்ணங்கள் போயிண்டே இருக்கும். அதனால தான் காலையில எழுந்த உடனே வீட்டிலேருந்து வெளிய காலையில கோபுர தரிசனத்த பண்றது அப்படிங்கிற மாரியான ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அதனால எங்க இருந்தாலும் கோபுர தரிசனம்ங்கிறது கிடைக்கும். அந்த மாதிரி நாம இங்கே உட்கார்ந்து கொண்டு இருந்தால் கூட நமக்கு மகா பெரியவா தெரியிறாங்க. அதனால நமக்கு கண்டிப்பா அவருடைய ஆசீர்வாதம் உண்டு. அப்படி இதெல்லாம் அவருக்கு அந்த எல்லாம் ரெடி பண்ணின்னு இருக்காரு. மத்தவங்க எல்லாரும் சுற்றுப்புறத்தில அவங்களும் எல்லாரும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கூட பாடப்போற அவருடைய மகள் எல்லாரும் இருக்காங்க. ஆனாலும் அவருடைய மனம் இதையெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்கு.